அப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா, என் கூட பேசுப்பா. அப்பா எந்திரிப்பா, எந்திரிச்சு வாப்பா. ஐயையோ ஐயையோ, நான் என் பேச்சு எப்படி கரை சேர்த்துன்னு தெரியலையே. தாத்தா, இப்ப நம்ம எங்க போறோம்? இது குழந்தைகள் காப்பாங்கம்மா. இங்கே உன்ன மாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு படிப்பும் சொல்லி கொடுப்பாங்கம்மா. நீயும் இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு சோறு போட்டு படிக்க வைப்பாங்க. நானும் உன்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன், சரியா? இல்ல தாத்தா, நான் உன் கூட தான் இருப்பேன். சொன்னா கேளுமா. ஏன் தாத்தா, நான் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உனக்கு தொந்தரவா இருக்கா? சரி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, வா போகலாம். இதாப்பா என் நிலமைம்மா. என் பையன் இறந்ததுக்கு காசு வரும்னு சொன்னாங்க, அதையும் கேட்டு பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள் பெரியவரே, உங்கள் பையன் இறந்ததுக்கு இழப்பீடு தொகை அறிவிச்சிருக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போ வரும்னு தெரியலை. அது வந்தாலும் வரும், வராமல் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வர்றதே இல்லை. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறோம், சரிங்களா? எனக்கு அப்போவே கூப்பிட்டுருக்கலாம்ல பெரியவரே. நீ எழுதி கொடுத்த சீட்டு தொடர்ந்துருச்சுப்பா. சே, உங்கள் நிலைமையை நினச்சா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க பெரியவரே. இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளிங்க பல பேரே இறந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் தீர்வு சொல்லணும். ஒன்று, இந்த தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு தரணும். அடுத்து, இவங்க இந்த வேலையில் இருந்து போகிற சூழ்நிலை வந்தால் இவங்களோட குடும்பங்களுக்கு அரசாங்கம் தான் எதிர்காலம் அமைச்சு தரணும். இதை வலியுறுத்தி சமூக அக்கறையுள்ள மக்களும் பொறுப்புள்ள இயக்கங்களும் போராட்டங்கள் மூலமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இல்லைன்னா உங்களை போல குடும்பங்களோட நிலைமை என்ன ஆகும்? அதான் இந்த வயசான காலத்தில் ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். எப்படியோ என் பேத்தி வளர்ச்சி கரை சேர்த்துட்டா போகுது. அதான் எப்படின்னு தெரியல. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுப்பா. என்ன உங்கள் மகனாக நினச்சிக்குங்க, அவ்வளவுதான். இதோட உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு